கற்பிப்போர் கண் கொடுப்பே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரை. நற்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நன்றாக நீ படித்திட வேண்டும். இது யாருடைய வரிகள்? வாணிதாசனுடைய மெய்ப்பொருள் கல்வின்ற தலைப்புல இருந்து இடம்பெற்றிருக்க பாடல் தான் இது. கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு உணர்த்துற மாதிரி இந்த பாடலை இயற்றி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்துற வாணிதாசனோட கவிதையோட இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். இறுதியா கடைசி வகுப்புல என்ன எந்த எந்த டாபிக்ல இருந்து பாத்துட்டு இருந்தீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே மேம். எடுத்து வச்சுக்கோங்க. வாழ்த்து பாடல். பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனை போற்றி போற்றி, வன்மையில் உயிரை வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. இது யாருடைய பாடல்? வள்ளலார் மேம். வள்ளலாரா? திருவிக அவர்களுடைய பாடல். சரிங்களா? திருவிக அவர்கள் பிறந்த ஊர் எது? அனிதா அக்கா சொல்லுங்கக்கா. திருவிக அவர்கள் பிறந்த ஊர்? துள்ளம் தண்டலம் மேம். சூப்பர்க்கா. துள்ளம் தண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற துள்ளம் அருகே உள்ள தண்டலம்ன்ற பகுதி. ஐயப்பன் சொல்லுங்க. திருவிகாவுடைய விரிவாக்கம். திருவிகானா என்ன பொருள்? திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார். ஓகே, சிறப்பு. அடுத்து ஜோதிகாக்கு. திருவிக அவர்கள் என்னெல்லாம் நூல் எழுதியிருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச நூல்லாம் சொல்லுங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் உரிமை வேட்கை முருகன் அல்லது அழகு முதலியன. இந்த நிறைய நூல்ல எழுதி இருந்திருப்பாங்க. சரிங்களா? சந்திரக்குரிய கேள்வி. திருவிகாவுடைய ஆசிரியர் பெயர் என்ன? கதிர்வேர் பிள்ளை இல்ல கதிர்வேலன் அந்த மாதிரி சொல்லலாம். கதிர்வேர் பிள்ளை. சரிங்களா? இப்போ இவருடைய படைப்புகள் பார்த்தோல, இதுல எந்த படைப்பு இவருடைய சொற்பொழிவோடைய தொகுப்பா இருக்கும்? ராஜகுமாரி அக்கா சொல்லுங்கக்கா. திருவிகாவுடைய சொற்பொழிவுகள்லாம் தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டு இருப்பாங்க. இப்ப ஜோதிகா சொன்ன நூல்ல ஒரு நூல், அது எதுன்னு கேக்குறேன். தமிழ் தென்றல். அவ்வளவுதாக்கா. தமிழ் தென்றல்ன்றதான் திருவிகாவுடைய சொற்பொழிவெல்லாம் தொகுத்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த நம்ம பாட பகுதியில கொடுத்தது பொதுமை வேட்டல் நூலை பத்தி கொடுத்து வந்திருப்பாங்க. பொதுமை வேட்டல்ல மொத்தம் எத்தனை தலைப்புகள்ல பாடம் இருக்கும்? ஐஷு சொல்லுங்க. 430 மேம். தலைப்புகள் கேக்குறேன். எத்தனை தலைப்புல பாடல் கொடுத்திருப்பாங்க? 44 தலைப்புகள் மேம். 44 தலைப்புல 430 பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. சிறப்பு. அதுல இந்த தலைப்புல இருந்து இந்த 44 தலைப்புல இந்த தலைப்பு முதல் இந்த தலைப்பு ஈராகன்னு இருக்கும்ல, அந்த முதல் மற்றும் கடைசி தலைப்பு என்னென்ன? ஐஸ்வர்யா சொல்லுங்க. மேம் சரியான தெரியல மேம். ஆராய்ச்சி ஈராகன்னு வரும்ல மேம். போற்றி ஈராக, தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராகன்னு சொல்லிட்டு 44 தலைப்புகளை பாடல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றையும் நூல் பயன் கொடுத்திருப்பாங்க. அதுல இவருடைய நூல் பயன் என்னன்னா, இந்த நூலுடைய பொதுமை வேட்டலுடைய நூல் பயன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டுணர்வு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பயனை கொடுத்துட்டு இந்த தலைப்புல இந்த பயன் வர்ற மாதிரி பாடல் எழுதுனது யாரு அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. இவருடைய இதழ்கள், திருவிகாவுடைய இதழ் தேசபக்தன் நவசக்தி மேம். தேசபக்தன் நவசக்தி. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னவர் யாரு? திருவிகா. எனக்கு தமிழ் மொழி பிடிக்கும்ன்றதுக்காக வேறு மொழிய வெறுக்க கூடாது அப்படிலாம் சொன்னது யாரு?
திருவிக்கா. திருவிக அவர்கள் தான். சோ அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து சென்னை ராயப்பேட்டையில இருக்க வெஸ்லி பள்ளியில வந்து தமிழாசிரியரா பணிபுரிஞ்சிருந்திருப்பாங்க சில காலம். சரிங்களா? இந்த பாடல் பொருள் பார்த்திடலாம். பண் பொருள் கூறுக. பண் இசை. இசை. ஹேமாக்காக்கு வன்மை. வன்மைன்னு என்னன்னு சொல்லுங்கக்கா. தன்னகரம் வன்மை. ஹேமாக்கா. சரி கௌஷி அக்கா சொல்லுங்கக்கா. கொடை. அவ்வளவுதாக்கா. சந்துருக்கு வாய்மை எத்தனையாவது அதிகாரம்? வாய்மையா? ஆப்ஷன் சொல்லுங்க. 30, 32, 29, 40. 30வது அதிகாரம் வாய்மை. சரிங்களா? இந்த வாய்மை அதிகாரத்துலன்னா இப்ப நான் சில குறளோ இல்ல பொருள் குறளோ கேட்க போறேன். முதல் கேள்வி அனிதாக்காக்கு. புரைனா என்ன பொருள்கா? புரை. குற்றம். குற்றம். எய்யாமை. ஜோதிகா சொல்லுங்க. எய்யாமைனா என்ன பொருள்? வருந்தாமை. வருந்தாமை. ராஜகுமாரி அக்காவுக்கு நான் ஒரு குறள் சொல்றேன், பொருள் சொல்லுங்கக்கா. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. குறள்ல இருக்குக்கா. பொய் சொல்லக்கூடாது, செய்யணும். நம்ம வந்து வேற எந்த அறச்செயல்கள் செய்யணும்ன்ற அவசியமே இல்லையா. பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு அறச்செயலை நம்ம தொடர்ந்து இடைவிடாம செஞ்சுட்டு இருந்தாலே போதும். வேறு எந்த அறச்செயல்களை செய்ய தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கக்கா. திருக்குறள் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ரக்ஷனாக்குரிய கேள்வி. இந்த 30வது அதிகாரம் எந்த பால்ல வரும்? அறத்துப்பால் மேம். அறத்துப்பால். அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்? 38 மேம். 38 அதிகாரம். பொருள்பால் 70 மேம். 70. இன்பத்துப்பால் 25 மேம். 35. அறத்துப்பால்ல இருக்கிற இயல்களுடைய எண்ணிக்கை மற்றும் பெயர்கள் சொல்றீங்களா? மேம். பாயிரவியல், இலறவியல், துறவரவியல், ஊழியல் மேம். பாயிரவியல் 4, இலறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. மியூட்ல இருக்கு மேம். மேம் மியூட்ல இருக்கு மேம். ஓகே ஓகே கேட்டுருச்சு. பாயிரவிலே ஊழியல் வருமா? கரெக்ட் தான் மேம். எஸ் மேம். சரி ஓகே. அப்ப பொருட்பால் சொல்லுங்க. பொருட்பால் வந்து அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். ஓகே. அதோட எண்ணிக்கை? அரசியல் வந்து 25, அங்கவியல் வந்து 32, ஒளிபியல் வந்து 1 மேம். அவ்வளவுதான். மீதி இன்பத்துப்பால்? களவியல், கற்பியல் மேம். ஒளிபியல் 13 மேம். 13 தானே சொன்னாங்க? 1 சொன்னாங்க. ஒளிபியல் 13. அந்த இடையில நம்ம நட்பியல் அறநியல்லாம் படிப்போம். அங்கதான் 1ன்ற எண்ணிக்கையே வரும். இந்த அங்ககவியல் 32 இருக்குல்ல, அததான் பிரிச்சு 3, 13, 1ன்னு சொல்லுவோம். டோட்டலா பார்க்கும்போது 1ன்ற எண்ணிக்கை பெருசா வராது. சொல்லுங்க. அடுத்து 18 மேம். களவியல் தெரியல மேம். ஆப்ஷன் களவியல், கற்பியல். களவியல் எத்தனை சொன்னீங்க? கற்பியல் தான் மேம் 18ன்னு சொன்னேன். களவியல் தெரியல மேம். ஓகே. மொத்தத்துக்கே 25 தான். 25ல 18 போச்சுன்னா
10 மேம். களவியல் 7 மேம். கற்பியல் 18 மேம். 7டா. சரிங்களா? ஓகேவா? கேக்குதா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. கேக்குதுங்க. சரி வாங்க. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. இப்படி சொன்னது யாரு? ஐயப்பன் சொல்லுங்க. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் வேணுமா? வள்ளலார், ச. அகத்தியலிங்கம், கெல்லட், ட்ரவுல். கேள்விட்டாங்க. இல்ல. ஜோதிகா சொல்லுங்க. ரவுல் மேம். க்ரௌல். அந்த முழு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ் அழகான சித்திரை வேலைப்பாடுடைய வெள்ளித்தட்டு மீது வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் அப்படிலாம் சொல்லிட்டு, தமிழோ என்ன இழுத்தது, குரலோ என்ன இழுத்தது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. குரல் இழுத்து பேசுறாங்க அப்படின்னா க்ரோ மாதிரி பேசுறாங்க, காக்கா மாதிரி பேசுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ க்ரௌல், க்ரோ அந்த மாதிரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரேமாக்காக்குரிய கேள்வி. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழியாகியது தமிழ் ஒன்றே அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருக்கா? எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றுவதற்கும் எளிதாக அமைந்த தென்மொழினா அது தமிழ் மொழிதான் அப்படின்னு சொன்னது யாரு? அனிதாக்கா சொல்றீங்களாக்கா? சொல்லுங்க மேம். எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தமிழாகிய தென்மொழி ஒன்றே அப்படின்னு சொன்னது யாருக்கா? தெரியல மேம். வேற யார் சொல்றா? வள்ளலார் மேம். வள்ளலார் அவர்கள் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே. நம்ம கிட்ட மொத்தம் இப்ப எத்தனை செம்மொழிகள் இருக்கு? 11 செம்மொழிகள். 22ன்றது அங்கீகாரம் பெற்ற மொழிகள். சரிங்களா? செம்மொழினா 11 இருக்கு. தமிழுக்கு எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்க? 2004 மேம். 2004. ஹிந்திக்கு? வடமொழி மேம். வடமொழி. வடமொழிக்கு 2005 மேம். 2005. தெலுங்கு, கன்னடம் 2008 2008. மலையாளம் 2013 மேம். 2013. ஒடிஷாக்கு 14. இப்போ 2024 25லயா ஒரு 5 மொழிக்கு கொடுத்திருப்பாங்களே. என்னென்ன மொழி? 24ல ஒரு 5 மொழிக்கு பிராகிருதம், மராத்தி, அஸ்ஸாமி, பெங்காலிக்கு மேம். இதுக்கு 2024ல கொடுத்திருக்காங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாலி, பிராகிருதம், மராத்தி, அசாமி, பெங்காலி. சரிங்களா? எஸ் மேம். தமிழ் மொழியில இடுகுறி பெயர்கள் அதிகமா இல்ல சிறப்பு பெயர்கள் அதிகமா, காரண பெயர்கள் அதிகமா? காரண பெயர்கள் தான் மேம் அதிகம். காரண பெயர்கள் தான் அதிகம். ஓகே. மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது, அதுபோலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவமும் இன்றியமையாதது. இத கருத்துல வச்சு செந்தமிழ் இத பத்தினெல்லாம் எழுதினது யாரு அப்படின்னா கால்டுவெல் அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரி, அது கேள்வியா கேட்க முடியாது, சும்மா இந்த தொடர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மை, அப்பன் இந்த சொல் வழக்கு எந்த பகுதியில பயன்படுத்திட்டு வராங்க? நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாட்டு கவிஞர்னு யார சொல்லுவோம்?
அபிமன்யு. கவிமணி அவர்கள். தன்னேர் இல்லாத தமிழ் எந்த நூலுடைய வரிகள்? தன்னேர் இல்லாத தமிழ். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். தண்டி அவர்கள் எழுதிய தண்டி அலங்காரம். ஓகே. தமிழ் மொழிக்கு உலக தாய்மொழி தினம் எப்ப கொண்டாடுறோம்? உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21, 2000 கொண்டாடிட்டு வரோம். எப்ப யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கோம் அப்படின்னா 1999 நவம்பர் 17 அறிவிச்சிருப்பாங்க. 99 நவம்பர் 17. நம்ம 2000 செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? தாய்மொழி தினம். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம். தமிழில் இது பார்த்தோம். மலையை குறிக்கக்கூடிய வட சொல் எது? கிரி. ஓகே, கிரி. ஆற்காடு, ஆலங்காடு இந்த பகுதிகள்லாம் எந்த நிலத்தின் கீழே வரும்? முல்லை மேம். முல்லை நிலத்தின் கீழே வரும். இது எது? புளியம்பட்டி இந்த பகுதிகள்லாம், புளியம்பட்டி, புளியங்குடி, புளியஞ்சோலை, அதெல்லாம் பெரும்பாலும் பட்டின்னு வரதெல்லாம் எங்க போயிடும் அப்படின்னா முல்லையில தான் வரும். காளிப்பட்டி, ஆட்டையம்பட்டி, கோவில்பட்டி, சிறுகுடல்பட்டிலாம். ஆனா இதுல இந்த புளியம்பட்டி மட்டும் இங்க கொடுத்திருப்பாங்க. அந்த புளிய மரங்கள் விவசாயம் அந்த நிலங்கள் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கடற்கரையில் உருவான பேரூர்களுக்கு என்ன பெயர்? கடற்கரையில் உருவான பேரூர்கள். பட்டினம். அதே சிற்றூர் அப்படின்னா பாக்கம். பொதுவா பரதவர்கள் வாழ்ந்த ஊர்னா என்னெல்லாம் சொல்லலாம்? பொதுவான பெயர்கள் என்னென்னலாம் இருக்கும்? பரதவர்கள்னா மீன் பிடிக்கிறவங்க. மீனவர்கள். பரதவர்னா மீனவர்கள். சும்மா கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை, அதாவது கரைன்னு பேர் வச்சிருக்கோம். கடலை ஒட்டி வாழ்றாங்களா, கடற்கரை, அந்த மாதிரி கரைன்னு பேர் வச்சிருக்கோம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பொதுவா அவங்களுடைய வாழுமிடங்களுக்கு குப்பம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கிறதா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மதுரையை கல்வெட்டுல என்னன்னு பொறிச்சிருப்பாங்க? மதிரை. மதிரை. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஊர் பெயர்கள் 7th ஓல்டு புக்குக்கா. ஒரு 3 காரணம் கொடுத்திருப்பாங்க. ஊர் பெயர்கள் தனித்தன்மை வாய்ந்து, அதாவது இப்போ கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மருவி வருது இல்ல, அதுக்கு காரணம் மொத்தம் ஒரு 3 காரணம் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன? வளர்ச்சி, அழகு நிலை. அதானம். ஒண்ணு கால மாற்றம்க்கா. அப்புறம் இந்த காலம் இப்ப இருக்க கால மாற்றம். அப்புறம் ஆட்சி மாற்றம். அடுத்து வேற்று இனங்கள்லாம் கலந்துருக்கும்ல, இந்த 3 காரணங்கள் கொடுத்திருப்பாங்க. கால சுழற்சி, ஆட்சி மாற்றம், வேற்றின கலப்பு. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. முதல் எழுத்துக்கள் 30. அப்ப அதை சார்ந்து உருவாகக்கூடிய சார்பெழுத்துக்கள் 10. என்னென்ன சொல்லுங்க? உயிர்மை, ஆயுதம், மொத்தம் 10 இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த லெசன்ல பெருசா ஒண்ணும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சார்பெழுத்துக்கள் அதை பத்தி பேசியிருப்பாங்க. நீதி நெறி வழுவாமல் நிற்க வேண்டும். நெஞ்சார உண்மைதனை பேச வேண்டும். ஓதிமர உயர்ந்தோரை மதிக்க வேண்டும். ஒப்பற்ற ஆசான் சொல் கேட்க வேண்டும். ஆதியிலே வாழ்ந்த முறை நினைக்க வேண்டும். ஆபத்தில் உறவுகள் உதவ வேண்டும். ஜோதிவடி வானவனை சொல்ல வேண்டும். சுகம் பெறவே வாயார வாழ்த்த வேண்டும். இது யாருடைய வரிகள்? குமரகுருபரருடைய வரி. சரிங்களா?
வேண்டும் வேண்டும் நம்ம வேற யார் பாட்டு பண்ணதா பாத்துருப்போம் இதுக்கு முன்னாடி. பாரதிதாசனுக்கு படிச்சிருப்போம். புத்தக சாலை வேண்டும். அங்கங்க வந்து நம்ம படிச்சதை வந்து செம்மொழியை செழுந்தமிழாக்க வேண்டும், அந்த மாதிரிலாம் வேண்டும் வேண்டும்னு பாரதிதாசனுக்கு ஒரு பாடல் பார்த்திருக்கோமா? ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அடுத்து குமரகுருபருடைய இந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிநெறி வலுவாமல் நிற்க வேண்டும்ன்ற பாடல் நீதிநெறி விளக்கம் குமரகுருபருடைய நீதிநெறி விளக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்றும் தானறிதல் வேணும். இது யாருடைய வரிகள்? பாரதியாருடைய வரிகள். இதோடைய முதல் வரி நமக்கு நல்லா தெரிஞ்ச வரிதான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அந்த வரியை தொடர்ந்து வர வரிகள் தான். சோ இதுலயும் வேணும்ன்ற வார்த்தை வந்திருக்கும். சோ அப்ப யாரெல்லாம் வேண்டும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம் மிகுமிடங்கள்ல ஆ இ உ என்னும் சுற்றெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? எஸ் ஓகே. அந்த இந்த அந்த மாதிரிலாம் மிகும். சரிங்களா மேம்? மேம் முன்னர் பின்னருக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மேம்? ஆனா சில இடங்கள்ல வந்து இந்த இரு எள்ளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு கொடுத்துருந்துருப்பாங்க. தெரியலையே, கன்ஃபார்மா தெரியல, செக் பண்ணிட்டேன்னா சொல்லவா? ஓகே மேம். நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம்ல, இரு எள்ளுக்கு பின்னாடி தேவையான இடங்கள்ல வல்லினம் மிகும்னு கொடுத்துதா சொன்னாங்க. ஆனா முன்னர் பின்னர்ன்றது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த நூலோட ஆசிரியர் யாரு? கால்டுவெல் அவர்கள். எந்த வருஷம் எழுதியிருப்பாங்க? 56. கால்டுவெல் அவர்கள் வாழ்ந்த இடம்? கொடைக்கானல். இடையன்குடி மேம். இடையன்குடி பகுதியில தான் வாழ்ந்திருப்பாங்க. இடையன்குடி பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி தான் வாழ்ந்திருப்பாங்க. 1815 பிறந்திருப்பாரு. 1891 நம்ம பாரதிதாசன் பிறந்த வருஷம் இறந்து போயிருப்பாரு கால்டுவெல். சரிங்களா? அகரவரிசைப்படுத்துங்க. இந்த கேள்வி யாருக்கு அப்படின்னா ஐயப்பனுக்கு. கொஸ்டின் சொல்லவா ஐயப்பன்? ஐயப்பன் லைன்ல இருக்கீங்களா? எழுதிக்கோங்க, நான் யாராச்சும் ஒரு ஆளை கேக்குறேன். சுக்கு சேய்மை சீர். சுக்கு சேய்மை சீர் செவ்வாழை. சுக்கு சேய்மை சீர் செவ்வாழை. எழுதியாச்சா? அனிதாக்கா சொல்லுங்கக்கா. நான் பேசுற கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சேராக்கா சேய்மை வரும் மேம். சரிக்கா. சி அதுக்கடுத்து சி வரும் மேம், சீர். அதுக்கடுத்து செவ்வாழை. அதுக்கடுத்து சீர். அதுக்கடுத்து சுக்கு மேம். சேய்மைக்கா? சேமை ஃபர்ஸ்ட்லயே வந்துரும் மேம். அது எப்படிக்கா நெடில் குறில்னா வரும்? அகர வரிசை கேக்குறேன்க்கா. அகர வரிசை ஒவ்வொன்னையும் பிரிச்சு பாருங்க. இச்சு கூட்டல் எது சேர்த்தா சி வரும், இச்சு கூட்டல் எது சேர்த்தா சே வரும்னு அகர வரிசைப்படி பிரிங்க ஃபர்ஸ்ட்.
மேம் கொஸ்டின் மறுபடியும் சொல்லுங்க மேம். சுக்கு, சேய்மை, சீர், செவ்வாழை இந்த நாளையும் அகர வரிசைப்படுத்தணும். சுக்கு, சேய்மை, சீர், செவ்வாழை. அகர வரிசையில அது ஈஸியா தானே இருக்கு. சிறிதும் ஐயப்பன் சொல்லிட்டா. இப்ப நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் மேம். சொல்லுங்க. சீர், சுக்கு, செய்மை, செவ்வாழை. சேய்மை, செய்மை இல்ல, சேய்மை. இப்ப செவ்வாழை, சேய்மை. சரிங்களா? அப்படின்னா அது மட்டும் மாறும் மேம். சீர், சுக்கு, செவ்வாழை, செய்மை. அவ்வளவுதான். சரியா? ஓகே அக்கா. இப்ப சீர் தான்க்கா முன்னாடி வரும். ஏன்னா இச்சு கூட்டல் ஈன்னு போடும்போதுதான் சி வரும். சி நெடில் சி வரும். சி ஈ போடும்போது இப்ப அகர வரிசையில ஆ இ கடுத்து ஈ தானே வருது. அப்ப சி தான் இருக்கா. அடுத்து சீக்கு அடுத்து ஊ, சுக்கு. இச்சு கூட்டல் ஊ சூவா மாறிடுமா? சு. அடுத்து செவ்வாழையில இருக்கிற ஏ, இச்சு கூட்டல் ஏ சேவா மாறும். இச்சு கூட்டல் ஏ சேவா மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சி, சு, சே. ஓகேவாக்கா? ஆற்றூருன்றது பேச்சு வழக்குல எப்படி மருவி இருக்கு? இப்போ ஆற்றூருன்ற பேரு இப்ப பேச்சு வழக்குல எவ்வாறு மருவி இருக்கு? ஆத்தூர். யாதொன்றும் பிரித்தெழுதுக. யாது கூட்டல் ஒன்றும். பயக்குமெனில். பயக்கும் கூட்டல் எண்ணும். பொருள் கூறுக. பண், இசை. தானை, பொருள் கூறுக. தானை. படைத்தலைவன் மேம். படை. தானைனா படை. தானை தளபதின்னு வந்தாதான் படையுடைய தளபதின்னு வரும். சரிங்களா? தானைனா படைதான். கடனே அப்படின்னா கடமை. கடமை. புறநானூறு. இந்த புறநானூரை பிரிச்சு சொல்லுங்க. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 மேம். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகே. இந்த பாடலை இயற்றினது யாரு அப்படின்னா மோசிக்கிறனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பதை அறிக வேண்மிகுதானே வேந்தர் கடனே. இந்த பாடலுடைய பொருள் என்ன? உலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகாது. மன்னவனே உயிராவான். வேற்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பவே ஆகும். ஒரு வேந்தனுடைய கடமைனா நாட்டு மக்களை நல்லபடியா பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால மக்களை நல்லபடியா பாக்குறாங்க அப்படின்னா அவர் தான் அந்த மக்களுடைய உயிரா இருப்பாரு. அந்த மாதிரி கொடுத்து வந்துருப்பாங்க. இதுல எந்த மன்னனை பத்தி பாடி இருப்பாங்க அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு மோசிக்கீரனார் அவர்கள் பாடின பாடல் இது. சரிங்களா? மோசிக்கீரனார்ல மோசி அப்படின்றது என்னது? பெயர். அவருடைய ஊர் பெயர். கீரன்றதான் அவருடைய குடிப்பெயர். அவருடைய அந்த குடியில வந்திருப்பாங்களா அந்த பெயரா இருந்திருக்கும். மோசிக்கீரனாருக்கு இன்னொரு சிறப்பு என்னது? அவர் வேற என்ன பண்ணிருப்பாரு? இவர்தான் அரசருக்குரிய முரசு அந்த கட்டில வந்துட்டு உறங்கி கிடந்திருப்பாரு. அப்ப வந்துட்டு அந்த மன்னன் சேரமான் பெருஞ்சல இரும்பரை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கவரி வீசி விடுவாரு. அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த கதை நம்ம பார்த்தது போல சேரல் இரும்புரைய மோசிக்கீரனார் சந்திக்க போவாரு. அவரு இன்னொரு பணியில இருக்கனால காத்திருக்கு சொல்லியிருப்பாங்க. இவர் கொஞ்சம் காத்திருந்து பார்த்துட்டு ரொம்ப சோர்வா இருக்கனால அரசருடைய அந்த முரசு கட்டில ஏறிப்பட்டு தூங்கிடுவாரு. அதை பார்த்த அரசர் என்ன பண்ணாரு? நம்ம கட்டில தூங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவருக்கு தண்டனை எல்லாம் கொடுக்காம இவர் பக்கத்துல உட்காந்து கவரி எடுத்து வீசி விட்டு இருப்பாராம். டயர்டா இருப்பாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கவரி வீசிட்டு இருந்திருப்பாரு. அதை கண் விழிச்சு பார்த்த மோசிக்கீரனார் அப்படியே ஆச்சரியத்திலையும் பயத்திலையும் ரெண்டும் கலந்துராயிரு அவருக்கு. நானே உங்க கட்டில படுத்துட்டீங்க, நீங்க தண்டனை கொடுக்காம இப்படி விசிறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க.
அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண மனிதராவோ ஏன் வேற்று நாட்டு அரசர் வந்தாங்கன்னா கூட முரசு கட்டுல விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அவருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அவர் கல்வி கற்றவர் புலவர்ன்ற ஒரே சிறப்புக்காக அந்த சிறப்பு கருதி தான் அவர் முரசு கட்டுல படுத்தாலும் புலவர் சோர்வா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கல்வி எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க அந்த மக்கள் அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு பாடல் இருந்திருக்கும். சரிங்களா? இதுல வேற பெருசா இல்ல, அந்த கதையை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சிக்கு வேற என்ன பெயர் இருக்கு? அறவுரை. கோவை மேம். அறவுரக்கோவை. ஆசாரக்கோவை வேறு, அறவுரக்கோவை வேறு. ரெண்டுக்கும் வேறுபாடு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? முதுமொழி காஞ்சில மொத்தம் 100 பாடல்கள். அதுல எத்தனை பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க? 10 பிரிவுகள். 10 மேம். 10 பிரிவுகள். ஓகே. யாரு வந்து தன்னுடைய பாடல்களை அதிகமா வந்து நம்ம கூடலூர் கிராருடைய பாடல்களை மேற்கோள் காட்டி பயன்படுத்தி பேசியிருந்திருப்பாங்க? நச்சினார்க்கினியார் மேம். நச்சினார்க்கினியார் அந்த மாதிரி பேசியிருந்திருப்பாரு. ஓகே. இளமையில் சிறந்தன்று டேஷ். நோய் பிணி இல்லாம இருக்கிறதான மேம் இளமையில. மெய்ப்பினி இன்மை என்று இருப்பது. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. நம்ம அறிவாளியா இருக்கிறத விட படிச்சதை மறக்காம இருக்கிறதா சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. நம்ம எந்த குலத்துல பிறக்கிறோன்றத விட சிறப்பா வாழ்றோமா கற்போட வாழ்றோமான்றதான் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னா என்ன? ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறத விட இரக்கம் கொள்றது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. முதுமொழி காஞ்சியில இந்த காஞ்சின்ற திணை இருக்குல்ல, காஞ்சி திணை எதை பற்றி பேசக்கூடிய ஒரு திணை? நிலையாமையை பத்தி பேசக்கூடிய ஒரு திணை. காஞ்சி திணையில மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு? மொத்தம் 21 துறைகள். சரிங்களா? காஞ்சி திணையில 21 துறைகள். ஓகே. மதுரை கூடலூர் கிழாருடைய காலகட்டம்? சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சங்காலத்துக்கு பின்னாடி, குறிப்பா வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் பிறந்த ஊர் கூடலூர். கூடலூர்ல பிறந்திருப்பாரு. சரிங்களா? மதுரை தான், மதுரை கூடலூர் கிழார்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க கீழே நூல் பயன் கொடுத்திருப்பாங்க, எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி கற்போரின் மன குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிவகைகளை வகுக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. புலமை கதிரவன் யாரு? இதே புலமை பெருங்கடல்னா மேம் புலமை பெருங்கடல்னா ஊவேசா மேம். ஊவேசா. புலமை கதிரவன்னா மீனாட்சி. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள் யார் யாரு? சாமிநாதர். 4 மாணவர்கள். குலாம்கிரி நாவலர், சவரிராயலு, தியாகராயர், சுவாமிநாதர். சரிங்களா? இதே இவங்களுடைய ஆசிரியர்னா யார் யார் சொல்லுவோம்? 3 இடத்துல கல்வி படிச்சிருந்திருப்பாரு. சுப்பிரமணிய தேசிகர். கரெக்ட். அடுத்து சுப்பிரமணிய தேசிகள். ஒரே ஒரு ஆள் விசாக பெருமாள். சென்னை தாண்டவராயர். மேம். அவ்வளவுதான். மொத்தம் 3 பேர்கிட்ட போய் படிச்சிருந்திருப்பாரு. அதே இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகாவித்துவான பூக்கள் தோறும் சென்று வந்து தேனை சேகரிக்கிற மாதிரி ஆசிரியர்கள் தோறும் சென்று இவர் கல்வி படிச்சாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே மேம். மகாவித்துவான் எந்த நூல்களை மிகவும் ஆர்வம் கொண்டு படிச்சிருந்திருப்பாரு?
சைவ சமய நூல்களை தான் தன்னோட சுய ஆர்வத்தினால அதிகமா படிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? மகாவித்துவான் பிறந்த ஆண்டு, மகாவித்துவானும் கால்டுவேலும் ஒரே காலத்துல பிறந்திருப்பாங்க. எந்த வருஷம்? 1815. எந்த ஊர்ல பிறந்தாங்க? திருச்சியில மேம், எண்ணெய் கிராமத்துல மேம். திருச்சி மாவட்டம் திருச்சியில இருக்கிற எண்ணெய் கிராமம். ஓகே மேம். அதவத்தூர்னு ஒரு ஊர் தான் மேம். அதவத்தூரும் கொடுத்திருப்பாங்க. நம்ம 11th புக்கா 11th 12th அந்த பின்னாடி அதவத்தூர்னு கொடுத்திருப்பாங்க. இங்க எண்ணெய் கிராமம் இருக்கும். ரெண்டவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேம் மொத்தம் எத்தனை மீனாட்சி சுந்தர் இருக்காங்க மேம்? புரியல. இல்ல மேம், மீனாட்சி சுந்தர் பேர்ல மொத்தம் எத்தனை தலைவர் இருக்காங்க? நம்ம அங்க பாக்குறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அவர் தான் சிலபஸ்ல இருக்காரு. இவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவர் சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் புத்தகத்துல இருக்கனால படிச்சுக்கிறோம். இல்ல மேம், தோப்போ மீனாட்சின்னா இவரா மேம்? சரிங்களா? தோப்போ இல்ல, மேம் தோப்போ என்ற மீனாட்சி தேப்போமி தே தே இவர் இல்ல, அவர் வேற. இருக்காரு மேம். தோன்னு ஒருத்தர் இருக்காரு மேம். தோவா சிலபஸ்ல இருக்கவங்களான்னு கேக்குறீங்க இல்லையா? இல்ல மேம், தேன்னு ஒருத்தர் இருக்காரு மேம். தோன்னு அந்த மாதிரி சில சேரா இருக்காங்களா மேம் மீனாட்சி சுந்தரம் பேர்ல? எனக்கு தெரிஞ்சு 2 பேரு தான். தேப்போமி ஒரு ஆளு, மகாவித்துவான் ஒரு ஆளு. நீ வேற யார் இருக்காங்களான்னு தெரியலையே. ஓகே மேம். இருந்தாங்க. இருக்காங்களாக்கா? பாத்துக்கிறேன். மொத்தத்துக்கு 2 பேர் தான். ஒருத்தர் சிலபஸ்ல இருக்க தேப்போமி, இன்னொன்னு புக்ல இருக்கிற மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவர் இப்படி மகாவித்துவான் வச்சுக்கோங்க, அவர் தேப்போமின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க, நம்ம தேப்போமி அவர்கள் இயற்றிய நூல்கள்லாம் சொல்லுங்க. சேக்கிழார் பிள்ளை தமிழ். எஸ் மேம். சேக்கிழார் பிள்ளை தமிழ், யமகந்தாதி, திரிகந்தாதி இதுல வருதானே மேம்? வெண்பா அந்தாதி, அப்புறம் மாலை, கோவை, இந்த மாதிரி நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? இவருக்கு முக்கியமா என்னன்னா, தல புராணம் பாடுவதில் வல்லவர்னா யார சொல்லுவோம்? மீனாட்சி சுந்தரனார் அவர்களை தான் குறிப்பிடுவோம். இவர் அந்த இந்த இதுல போயிட்டு என்னது இனமிகள் சொல்லியிருப்பாங்கல்ல, இனமிகளுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? இனமிகள் தானே. வெற்றிலை போட்டேன் அப்படின்னா வெற்றிலை மட்டுமா போட்டிருப்போம்? சுண்ணாம்பு தடவிருப்போம் மேம். இனங்குறித்தல். இனங்குறித்தல். சாரிக்கா, அதான் என்னடா வேற ஏதோ. இனங்குறித்தல் அப்படின்னா நம்ம ஒரு பேர் தான் சொல்லுவோம், அதுக்கு இனமான வேறு பேர்கள்லாம் சொல்லியிருப்பாங்களே. இப்ப வெற்றிலை போட்டோன்னா அதுல சுண்ணாம்பு வச்சிருந்திருப்போம், பாக்கு வச்சிருந்திருப்போம். அப்ப மூணையும் சேர்த்துதான் வாயில போட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனா சொல்லும் என்ன போடுவோம்? வெற்றிலை போட்டேன்னு அந்த இலை பேரை மட்டும் தான் சொல்றோம். வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கு போட்டேன் அப்படின்னா சொல்றோம், வெத்தலை போட்டோம் தானே சொல்றோம். அதுக்கு பேர் என்னன்னா இனங்குறித்தல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல அந்த நீச்சுக்காரர் தெரு, சுண்ணாம்புக்காரர் தெரு, அதை பத்தில சும்மா கதை மாதிரி பேசியிருப்பாங்க. அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மகாவித்துவான் அவர்கள் தான். இவங்க எப்போ இறந்திருப்பாங்க அப்படின்னா February 1, 1876 இறந்திருப்பாங்க. இதே 76 வேற யார் இறப்பா? கரெக்டான்னு தெரியல. 1823 பிறந்து 76 இறப்பாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளலார் எப்போ இறப்பாரு? 74. சரி, ஓகே. பக்தி சுவைனணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழாரை புகழ்ந்தது யாரு? மகாவித்துவான் அவர்கள். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன். யாருடைய வரிகள்? ரசூல் ஹம்சதேவ். அவ்வளவுதான். சொல்ல துடிக்குது மனசு. இந்த நூலை எழுதுனது யாரு? பாலன் அவர்கள். சும்மா எங்கேயாச்சும் ரேரா கேட்கக்கூடிய கேள்விதான். சரிங்களா? அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும் உரம் பெருகும், தீமை கதிர் நீர்க்கும், அறம் பெருகும் ஆண்மை வரும், மருள் விலகி போகும், அறம் பெயரும் பொய் பெயலாம், புதுமை பெயரும் வாழ்வே,
புதுமை பேரும் வாழ்வே யாருடைய வரி? தெரிஞ்சுத்துனார். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள்லாம் சொல்லுங்க. என்சுவை என்பதை மொய்யை, கொய்யாக்கனி, பாவியகுத்து, நூலாக்கியம், அகபு வஞ்சி, கொய்யாக்கனி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள் மெய்மாதுரை. அவ்வளவுதான். இந்த இடையில இருக்க கதை மட்டும் வாசிச்சுக்கோங்க நீங்க. உயிர்மை ஆயுதம் பத்தி ஒரு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க சரிங்களா? உயிரெழுத்துக்கள் எந்த வகையின் கீழ் அடவும் கேட்டிருக்காங்க. எதுக்குள்ள வரும் உயிரெழுத்து? முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்து அதுக்குள்ள வருது. உயிர்மை எப்படின்னா சார்பெழுத்து. சார்பெழுத்துக்குள்ள வரப்போகுது. ஓகே. அக்கேனம். அக்கேனம் அப்படின்றது எந்த எழுத்துக்குரிய வேறு பெயர்? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு. அதுக்கு என்னெல்லாம் வேறு பெயர்கள் இருக்கு சொல்லுங்க. தனிநிலை, இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள். ஆயுத எழுத்து இப்படிதான் வரும்னு ஒரு வரைமுறை இருக்கும்ல, அது யார் சொல்றா? மைக் மட்டும் ஆன் பண்ணுங்க. மேம் ஒரு சொல்லோட இடையில மட்டும்தான் மேம் வரும். முன்னாடி குறில் இருக்கணும், பின்னாடி வந்து ஒரு வல்லினம் உயிர்மை இருக்கணும் மேம். அவ்வளவுதான். ஒரு ஆயுத எழுத்து வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும், நடுவுல ஆயுதம், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்கணும். அஃது, எஃகு இந்த மாதிரி எல்லாம் வரணும் சரிங்களா? ஓகே. வல்லினம் மிகும் இடங்கள்ல அகரஈற்று வினையெச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? மிகும் மேம். இப்ப இகரஈற்று வினையெச்சங்களுக்கு பின்னாடி மிகும். உகரஈற்று வினையெச்சங்களுக்கு பின்னாடி மிகாது. மிகாது. ஆனா ஒரு சில மண்தொடர் குற்றியலுகத்துக்குமே மண்தொடர் குற்றியலுகமா இருக்கும் பட்சத்தில் மிகும் மேம். அவ்வளவுதான். ஞாபகம் இருக்குல்ல? ஊன்றி படித்தான் வல்லினம் மிகுமா மிகாதா? ஊன்றி படித்தான் மிகும். மிகும். பேச செய்தார் பேச செய்தார் மிகும். சரிங்களா? ஒரு அகர வரிசை வார்த்தைகள் சொல்றேன், எனக்கு பொருத்தி சொல்லுங்க. மேம் இந்த தேர் திருவிழாக்கு தேர் பக்கத்துல இத்து வருமா மேம்? வரும். தேர் திருவிழா அதான் அந்த இல்லு இருக்கிற இடங்கள்ல வல்லினம் மிகும். ரெண்டு ஒற்று தானே மேம் பக்கத்துல இருக்கு. நம்ம அதான் பெரும்பாலும் என்ன படிச்சிருப்போம், ரெண்டு அடுத்தடுத்த ஒற்றுகள் வராதுன்னு படிச்சிருப்போம் கரெக்டா? ஆனா இல்லு சின்ன இரும் சிறப்புலகரமும் வந்து வர்ற இடங்கள்ல இப்ப மகிழ்ச்சி இல்லு பக்கத்துல இச்சு வருதா? எஸ் மேம். இல்லு வர பட்சத்துல வர அங்க வல்லினம் மிகும் அப்படின்னு ஒரு விதியும் இருக்கு. இல்லு வர இடங்கள்ல இப்ப இந்த மகிழ்ச்சி, உயர்ச்சி பக்கத்துல இச்சு வருதா? அந்த இருக்கும் இல்லுக்கு மட்டும் ஒரு தனித்தன்மை. அது ரெண்டு ஒற்றா இருந்தாலும் அது பக்கத்துல வேற மெய்யெழுத்துக்கள் வரும். எக்ஸாம்பிள் தான் மகிழ்ச்சி, உயர்ச்சி அதெல்லாம் வச்சுக்கோங்க. தாழ்ச்சி எல்லாம். ஓகே மேம். சரி, அகர வரிசை யார் வரா? அனிதாக்காக்கே கேட்கவாக்கா? எழுதிக்கோங்கக்கா. குடம், குடம், கூட்டம், கீற்று, கௌஷிகன். குடம், கூற்று, கீற்று, கௌஷிகன். குடம், கூட்டம், கீற்று, கௌஷிகன். சொல்றீங்களாக்கா? பாத்தீங்களாக்கா? கூட்டல் கீ வரும் மேம். கீற்று,
குடம் மேம். அடுத்து ம் அதுக்கடுத்து கூட்டம், இக்கு கூட்டல் ஊ, கூட்டம். அதுக்கடுத்து கௌசிகம் மேம். ஓகே, அவ்வளவுதானக்கா? அப்போ அகரவரிசை ஓரளவுக்கு புரியுதாக்கா? இப்ப புரியுது மேம். ம். மௌன குரு யாருடைய ஆசிரியர்? தாயுமானவருடைய ஆசிரியர். ஆஹ் கோலிமா நகரம் அப்படின்றது எந்த ஊருடைய பழைய பெயர்? உறையூர். உறையூருடைய பழைய பேர் தான் கோலிமா நகரம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்திருப்பாங்க. உறையூர்ன்றது யாருடைய தலைநகரம்? காஞ்சிபுரம். சோழர்களுடைய தலைநகரம். சரிங்களா? இது காஞ்சி அப்படின்றது யாருடைய தலைநகரம்? சேரர். பல்லவர். 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 தமிழில் முதல் சிறுகதை எழுத்தாளர் யாரு? வாவேசு ஐயர் மேம். வாவேசு ஐயர். முதல் சிறுகதை எது? குலத்தகர அரசன். அரசமரம். ஓகே. ஈன்று புறத்தல் என் தலை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தை கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர் கடனே, நன்னடை நல்கல் வேந்தர் கடனே, ஒளிருவாள் அருஞ்சம முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளை கடனே. இந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆசிரியர் பொன்முடியார். சரிங்களா? பொன்முடியார் இல்லையா? எனக்கு ஏதோ பொன் முடிச்சு வச்சிருப்பாங்க, எடுத்து கடன் கொடுத்தாங்கன்னு ஷார்ட்கட் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. பொன்முடியார் தான் வருவாங்க. ஏன்னா எழுதிக்கோங்க, டவுட்னா செக் பண்ணிக்கலாம். பொன்முடியார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். காளமேக புலவருக்கு என்ன சிறப்பு சொல்லுவோம்? ஆசு கவின்னு சொல்லுவோம். என்ன கவி அவரு? ஆசு கவின்னு சொல்லுவோமா? வசை பாட வந்த காளமேகம், இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் தான். இவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு? கும்பகோணமா மேம்? மோகனூரம். நந்தி கிராமம். கும்பகோணம் மாவட்டம், நந்தி கிராமம். கேக்குதா? கேக்குது மேம். சொல்லுங்க. கும்பகோணத்துக்கு அருகே உள்ள நந்தி கிராமம். நந்தி கிராமம். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற எண்ணாயிரம் சொல்லியிருப்பாங்க. இதே எண்ணெய் கிராமத்துல பிறந்தது யாரு? மீனாட்சி சுந்தரம் தான் அவர்கள். அவர் பிறந்தது எண்ணெய் கிராமம். இது எண்ணாயிரம். ரெண்டுக்கும் வேறுபாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம காளமேக புலவருடைய இயற்பெயர் வரதன். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? வரதன்றது காளமேகத்தோட இயற்பெயர் என்ன, இயற்பெயர் என்ன? எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க. இவர் நிறைய எழுதியிருப்பாரு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் இயற்பெயரையா கேட்டுக்கிட்டே கிடப்பாங்க. வரதன்றது. சரிங்களா? பொருள் குருவ சொல்லுங்க. சுழி. நீர்ல உருவாகிற சுழியா இருக்குல்ல, இல்ல நம்ம உடம்புல சுழி இருக்கும்ல, அந்த சுழிய சொல்றாங்க. துண்ணலர். பகைவர். இன்னொரு பொருள் அழகிய மலர். அழகிய மலர். அழகிய மலர். துண்ணலர். அல்லர்னா மலர் தானே, துண்ணலர்னா அழகிய மலர். சாடும். சாடும்னா தாக்கும். ஆடுபரி. ஆடுபரி. பரினா என்ன? குதிரை. இவர் எழுதின ஆடுகின்ற குதிரை. ஓகே. காளமேக புலவர் எழுதின நூல்கள்லாம் சொல்லுங்க. சந்துரு சொல்லுங்க. சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. எல்லா நூலையும் சொல்லுவாங்க மேம்.
தெரிஞ்ச நூலை சொல்லுங்க. யார் பேரு மேம் கேட்டீங்க? வீராமணி. ஆமா, வீரமாமுனிவருக்கு நூல் சொல்லுங்க. எஸ் மேம். திருக்காவலூர் கர்மகம். காலமேக புலவர் பார்த்துட்டு இருக்கோம். காலமேக புலவம். ஓகே ஓகே மேம். சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். சித்திரமடல் மேம். சித்திரமடல் மேம். சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இன்னொன்னு இருக்கணும் மேம். அது இன்னும் கொஞ்சம் நூல் இருக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் 2, 3 இருக்கும். சரிங்களா? இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, முதல்ல வந்து வைணவ சமயத்துல இருந்திருப்பாரு, பின்னாடி சைவத்துக்கு மாறி இருப்பாரு. ஏன் அப்படின்னா, இந்த திருவானைக்கா கோவில்ல வந்து தேவனாங்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா சைவத்தை பின்பற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம காலமேக புலவர் விரும்புவாரு. சோ அவங்களுக்காக வைணவத்துல இருந்து சைவத்துக்கு மதம் மாறினதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மேம் இன்னொன்னு வந்து திருவானைக்கா உலா மேம். இந்த 4 தான் அவங்களுக்கு படிப்போம். 4 நூல். சரிங்களா? இந்த இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, யமகண்டம் பாடி திருமலை ராயனுடைய அந்த மன்னன் கிட்டதான் காலமேக புலவர் இருப்பாரு. சரிங்களா? அந்த திருமலை ராயனுடைய மன்னன்ல நடந்த அதிமதுர கவி பட்டத்தை வின் பண்ணியிருப்பாரு. என்ன பாடி வின் பண்ணார் அப்படின்னா, யமகண்டம் பாடி திருமலை ராயன் அவங்க நாட்டுல நடந்த தலைமை புலவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிமதுர கவி அப்படின்ற பட்டத்தை வெற்றி பெற்றிருக்காரு. என்ன பாடுனாங்கன்னா யமகண்டம். ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும், தன்னலரை சாடும், பரிவாய் தலை சாய்க்கும், நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே. அடுத்து இது யாருடைய பாடல்னு சொல்லுங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும்பந்தயங்கூறும் வேண்டா புலவர் எறும்புந்தன் கையால் எஞ்சான். யாருடைய வரிகள்? ஔவையாருடைய வரிகள். ஔவையார் வந்து எந்த மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தனிப்பாடல்லாம் இந்த பாடலாம் திரட்டி தனிப்பாடல் திரட்டுன்னு உருவாக்கி இருப்பாங்க. ஔவையார் உருவாக்கி இருக்க மாட்டாரு. இந்த நிறைய தனிப்பாடல்கள்லாம் திரட்டி ஒருத்தர் உருவாக்கி இருப்பாரு. யாருடைய மன்னனுக்கு வேண்டுதலுக்கு இணங்கன்னு கேக்குறேன். என்ன சொல்றீங்க? புரியல. பொன்னுசாமி. ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமியோட வேண்டுகோளுக்கு இணங்கதான் தனிப்பாடல்கள்லாம் ஒரு சில பேர் திடீர்னு ஒரு நல்ல பாட்டு தோணுதா எழுதி வச்சுட்டு போயிடுறது. அதை தொடர்ந்து பாடல் எழுத மாட்டாங்க. அப்பப்ப தோன்ற நற்கருத்துக்குள்ள பாட்டா எழுதிடுவாங்க. அப்ப அதெல்லாம் தொகுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் தனி பாடல்னு தொகுத்து வச்சிருக்காங்க. அப்படி தொகுத்து வையின்னு சொன்னது யாரு அப்படின்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த பொன்னுச்சாமின்ற மன்னர். தொகுத்தது யாரு? அவர்தான், சந்திரசேகர கவிராயர் தான் தொகுத்திருப்பாரு. அவர் அப்படி தொகுத்த அந்த தனிப்பாடல்ல ஒரு பாடலாதான் இந்த ஔவையார் எழுதின இந்த எறும்பும் தன் கையால் எஞ்சான்ற கல்விக்கு எல்லை இல்லை, எப்ப வேணா படிக்கலாம், நம்ம படிச்சது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இந்த பொருள் குரு மட்டும் பார்த்துருவோம். கலைமடந்தை யார சொல்றாங்க? கலைமகளை சொல்லியிருப்பாங்க. மெத்த மிகுதியாக, மெத்தன மிகுதியாக. ஓகே, மீதியை வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் ஃபுல்லா மெயின் கிளாஸ், இப்போ ஜிஎஸ் ஃப்ரீ கிளாஸ் நடக்குதுல்ல, அங்க வகுப்பு நடக்கும். சரிங்களா? கொஸ்டின் செக்ஷன் இருக்கும். ஒரு டாபிக் கொடுத்துட்டு 2 மணி நேரம் இருக்கலாம் கிளாஸ், இல்லைன்னா ஒரு மணி நேரம். இப்போ கண்டினியூ ஆகிற மாதிரி கண்டினியூ ஆகலாம், இல்ல தமிழே 2 மணி நேரம் வாரத்துக்கு 2 நாள் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு டாபிக் முன்னாடியே போட்டுருவோம். அது நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்துருங்க. கொஸ்டின் செக்ஷன் இருக்கும். புத்தகம் அடிப்படையில போக முடியுமான்னு தெரியல, சிலபஸ் வச்சு போக ட்ரை பண்ணலாம். வேற சந்தேகங்கள் இருக்கா?
அந்த தமிழ் வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாமா? மேம் இந்த காலமேக காலமேக புலவர் புலவர் 3 நூல் சொன்னீங்க. 4 நூல் சொன்னீங்க கடை மேம், அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, இன்னும் 2 நூல் என்னது? சித்திரமடல் பரபிரம்ம விளக்கம். அவ்வளவு சித்திரமடல் பரபிரம்ம விளக்கம். ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? தமிழ் வகுப்பு நிறைவு செய்யலாமா? சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி. நீங்க கணித வகுப்பு தொடருங்க, நான் தமிழ் வகுப்பு நிறைவு செஞ்சுக்கிறேன்.